வணக்கம் மக்களே. Past is past, future is uncertain and what we have is present. கடந்தது, எதிர்காலம் உறுதியற்றது. நமக்கு கையில் இருப்பது தற்போதைய தருணம் மட்டுமே. கடந்ததை குறை சொல்வதில் திசை மாறுகிறோமோ என்று பயம். இன்று நம் முன் இருக்கும் பிரச்சனைகள் காணாமல் போகிறதோ என்ற சந்தேகம். ஆகையால் நாம் பேச வேண்டியது கடந்தது அல்ல, இப்போது. கேள்வி ஏன் முன்பு கேட்கப்படவில்லை என்பது அல்ல, இப்போது ஏன் கேட்கப்படுகிறது என்பதும் அல்ல. இப்போது நடப்பதை பொறுப்புடன் பார்க்க வேண்டும். இப்போது இருப்பதை சரியாக மதிப்பிட வேண்டும். நாட்டின் தலைமைக்கு பெருமை மற்றும் தலைமைத்துவ திறன் மட்டுமல்ல, மிக முக்கியமானது பொறுப்புணர்வு, அக்கௌண்டபிலிட்டி. தலைமை என்பது பெருமை அல்ல, பொறுப்பு. அதிகாரம் கேள்விகளை தவிர்க்க அல்ல, பதிலளிக்க. வாக்குறுதி அல்ல, விளக்கம்தான் தலைமை. மௌனம் தலைமை அல்ல, பொறுப்பிலிருந்து விலகல். மக்கள் நம்பிக்கை அளிக்கிறார்கள், தலைவர்கள் கணக்கு சொல்ல வேண்டும். அதிகாரம் பெறுவது கடினம் அல்ல, அதற்கு பதில் சொல்வதுதான் உண்மையான தலைமை. 21 நாட்கள் ஆகின்றது. இதோ என் கேள்விகள். அதிகாரம் வந்தது, ஆட்சி வந்தது, ஆனால் பதில் வந்ததா? தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சைக்கு ஒரு பதில்? தொடர்ந்து மின்வெட்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு? மின் கட்டண உயர்வுக்கு ஒரு விளக்கம்? பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு ஒரு வார்த்தை? அதிகரிக்கும் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாடு? சட்டம் ஒழுங்கு, அதாவது லா அண்ட் ஆர்டர் குறித்து ஒரு தெளிவான குரல்? சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்கம் ஒத்திவைப்பு, விளக்கம் ஒரு வீட்டு விழா. சட்டம் ஒழுங்கு, அதாவது லா அண்ட் ஆர்டர் உயர் முன்னுரிமை என்று சொன்னீர்கள், ஆனால் அது காத்திருக்கலாமா? ஒரு வாரம் தள்ளி வைப்பா? பர்சனல் சந்திப்புகளுக்காகவா, திருச்சி சந்திப்புகளுக்காகவா, அல்லது ஜூன் 4 அன்று நடைபெறும் பிரம்மாண்ட நிகழ்வுக்காகவா? மக்கள் கேட்கிறார்கள், மக்கள் பாதுகாப்பா முக்கியம் அல்லது நிகழ்வுகளா? ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த பிங்க் பேட்ரோல் போன்ற திட்டம் இருக்கும்போது ஏன் மீண்டும் விரைந்து தொடங்கப்படவில்லை? உங்கள் ஆட்சி தற்போதைய நிலையை பாதிக்காமல் எளிய பொதுமக்களுக்கு சீரான மாற்றங்களுடன் நடைபெறும் ஒரு முறைப்படியான ஸ்மூத் டிரான்சிஷன் எனப்படும் மாதிரியாக இருக்க வேண்டும். அதாவது ஸ்மூத் டிரான்சிஷன் மாடல். நேரம் போகிறது, கேள்விகள் வளர்கின்றன. ஹாஸ்பிட்டல் டெத்ஸ், அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு உயிரிழப்புகள் குறித்து கேள்விகள் எழுகின்றன. ஒரு பெண் தன் கணவரை இழந்து கதறினார். நர்சிங் மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள், ஆனால் சட்டமன்றத்தில் மௌனம். பொது விளக்கங்களிலும் மௌனம். மக்கள் கேட்கிறார்கள், மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். தங்களுக்காக அல்ல, ஒரு உயிரின் மதிப்புக்காக நியாயம் கேட்டு நின்றார்கள். இந்த கேள்விகளுக்கு உங்கள் பதில் என்ன? உங்கள் நடவடிக்கை என்ன? அதை அறிந்தால்தான் நியாயம் தேடும் மனங்கள் நிம்மதி அடையும். சுகாதார பாதுகாப்பு மற்றும் மாணவர் நலன், அதாவது ஹெல்த் கேர் சேஃப்டி அண்ட் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் தொடர்பான பிரச்சனைகள் உடனடி கவனத்தையும் அதிகாரிகளிடமிருந்து தெளிவான விளக்கத்தையும் பெற வேண்டியதல்லவா? 3 மொழி கொள்கை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டில் டீலிமிட்டேஷன் பற்றி தொகுதி மறுவரையறை குறித்து பல குரல்கள் ஒலிக்கின்றன. தமிழ்நாட்டின் உரிமைகள் குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன? மத்திய அரசை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆளும் கட்சி அமைச்சர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது போலியான மற்றும் தவறான கல்வி தகுதிகளை கூறியதாக ஆதாரங்களுடன் எழும் குற்றச்சாட்டுகள் குறித்து உங்கள் பதில் என்ன? அலையன்ஸ் பார்ட்டிஸ், மக்கள் தேர்ந்தெடுத்த கூட்டணி ஒன்று, ஆட்சி அமைத்த கூட்டணி ஒன்று, இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசத்தை மக்கள் அறிய வேண்டாமா? உங்கள் நிலைப்பாடு என்ன? நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்று, சந்தேகங்களும் ஒன்றன் பின் ஒன்று. அதன் விளைவாக சோஃபா மாடல் கட்சி என்ற விமர்சனமும். மக்கள் கேட்கிறார்கள், உங்கள் பதில் என்ன? அமைச்சர்கள் சிலர் நோ கமெண்ட்ஸ் என்று கூறுகின்றனர். சிலர் உணர்ச்சிவசமான கேள்விகளுக்கு சிரித்துவிட்டு பதிலளிக்காமல் இருக்கின்றனர். சிலர் அதை பின்னர் அல்லது மாலை 6 மணிக்கு பிறகு பார்க்கலாம் என்று ஒத்தி வைக்கின்றனர். சிலர் அத்தகைய கேள்விகளை முற்றிலும் புறக்கணிக்கின்றனர்.
அல்லது எப்போதும் உங்களை நோக்கி திருப்புகின்றனர். இது குறித்து உங்கள் கருத்து என்ன? This is our concern into a neutral accountability question. What should be the standard response mechanism when sensitive public questions are raised, especially on issues of law and order, safety and governance? அரசியலில் சிறுவர்களின் பங்கு ஊக்கமா அல்லது பாதுகாக்கப்பட வேண்டிய எல்லையா? மேகதாது அணை பற்றி உங்கள் நடவடிக்கை என்ன? விவசாயிகள் சாலையில், கோரிக்கைகள் காற்றில். மேகதாது அணை முன்னேறுகிறது, மௌனம் மட்டும் ஏன்? விவசாயிகள் காத்திருக்கவில்லை, போராடுகிறார்கள். அவர்களின் குரல் டெல்லியை எட்டுகிறதா தெரியாது, ஆனால் சென்னையையே எட்டவில்லையா? விவசாயிகளுக்கான முழு கடன் தள்ளுபடி என்ற வாக்குறுதி எங்கே? பழைய அரசை சுட்டிக்காட்டாமல் உங்கள் நிலைப்பாடு என்ன? விவசாயிக்கு நீங்கள் தரும் நம்பிக்கை என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றால் விவசாயியும் சமம், விவசாயமும் சமம். அப்படி இருக்க அவர்களின் குரல் மட்டும் ஏன் சமமாக கேட்கப்படுவதில்லை? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றால் விவசாயியும் சமம், விவசாயமும் சமம். அப்படி இருக்க அவர்களின் குரல் மட்டும் ஏன் சமமாக கேட்கப்படுவதில்லை? போராட்டம் தொடங்கும் நாள் தெரிகிறது, பதில் வரும் நாள் தெரியவில்லை. இந்த டர்ன் அரவுண்ட் டைமை குறைக்க என்ன திட்டம்? கச்சத்தீவு ஒரு தீவு மட்டுமல்ல, தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம். உங்கள் குரல் எங்கே? ஜோதிடரை பொலிட்டிக்கலாக நியமித்தீர்கள், பிறகு நியமனத்தை ரத்து செய்தீர்கள். தவறு நியமனத்திலா அல்லது முடிவெடுக்கும் முறையிலா? 707 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டால் அவற்றை சுற்றியுள்ள தனியார் பார்களின் நிலை என்ன? உங்கள் கருத்து என்ன? திட்டம் இருக்கிறது. 10 ரூபாய் கூடுதல் வசூல் நிறுத்தப்பட்டதாம். இன்று வசூலாகும் கூடுதல் 20 ரூபாய் பற்றி உங்கள் கருத்து? ஏஎம்சிஏ திட்டம் ஏன் கைவிட்டு சென்றது தமிழ்நாட்டை விட்டு? ராயல் என்ஃபீல்டு ஏன் வெளியேறியது? டெல்லி பயணத்தின் பலன் என்ன? ஊடக சந்திப்புகளை தவிர்ப்பதன் காரணம் என்ன? போலி செய்தி குற்றச்சாட்டுகளுக்கு, அதாவது ஃபேக் நியூஸ் இஷ்யூஸ்க்கு பதில் என்ன? மருத்துவமனை ஆய்வு என்ற பெயரில் நடந்த சர்ச்சைகளுக்கு விளக்கம் என்ன? திருச்செந்தூர் சம்பவத்தில் ஒருவருக்கு மன்னிப்பு கடிதம், மற்றொரு சம்பவத்தில் இடைநீக்கம். நீதி ஒரே அளவுகோலில் தானா? காவல்துறையின் பிரஸ் மீட், காவலர்களின் உணர்வற்ற நடத்தைக்கு என்ன நடவடிக்கை? சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக பரவப்படும் ஃபேக் நியூஸ்களுக்கு உங்களுடைய நடவடிக்கை என்ன? அம்மா உணவகங்கள் மீண்டும் செயல்படுவது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்கள். அம்மா உணவகங்கள் மீண்டும் செயல்படுவது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்கள். ஆனால் அம்மா உணவகங்கள் திட்டம் தொடர்கிறது, பெயரும் தொடர்கிறது. அப்படி இருக்க படம் மட்டும் ஏன் மாறுகிறது? திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து? விளையாட்டு வீரரின் போராட்டம் விவசாயியின் போராட்டத்தை விட அதிகம் என்ற கருத்து உண்மையிலேயே உங்கள் நிலைப்பாடு என்ன? அதில் உங்களுடைய நிலைப்பாடா? விளையாட்டு வீரரின் போராட்டம் விவசாயிகளின் போராட்டத்தை விட அதிகம் என்ற கருத்து உண்மையிலேயே உங்கள் நிலைப்பாடா? விளையாட்டு வீரர்களின் உணவை பரிசோதிக்க வந்தவர் வீரர்களின் உணவை தவிர்த்து விட்டால் அது ஆய்வா அல்லது நிகழ்ச்சியா? நேற்று எதிர்த்த அருண் IPS இன்று DVAC தலைவர். மக்கள் கேட்பது ஒன்றே, அப்போது உண்மையா இப்போது உண்மையா? தேர்தலுக்கு முன் கல்வியும் மருத்துவமும் மிக மோசமான நிலையில் இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் ஆட்சி வந்ததும் அதே துறைகள் இந்தியாவிலேயே முன்னோடிகள் என பேட்டிகள். நிலைமைகள் மாறினதா அல்லது பேச்சுக்களின் வரையறையா மாறியது? சட்டமன்றத்தில் மௌனம், சமூக வலைத்தளத்தில் விளக்கம். கேள்வி ஒன்றுதான், பதில் சொல்ல வேண்டிய இடம் எது? சட்டமன்றத்தில் மௌனம், சமூக வலைத்தளத்தில் விளக்கம். கேள்வி ஒன்றுதான், பதில் சொல்ல வேண்டிய இடம் எது? கல்குவாரிகள் தற்காலிகமாக மூடப்பட்டன.
தற்காலிக மூடல். பிரச்சனை தற்காலிகமா அல்லது தீர்வுதான் தற்காலிகமா? தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் எல்லை தாண்டி செல்கின்றனவா? கனிம வளங்கள் வெளியேறாமல் தடுத்த செய்தி எங்கே? அதை காக்கும் உத்தரவு எங்கே? பசுவதைக்கு தடை, சட்டத்தின் குரல் கேட்டோம், அரசின் குரல் எங்கே? நீதிமன்ற முடிவு சொன்னது, மக்கள் கேட்பது ஒன்றே. உங்கள் நிலைப்பாடு என்ன? மக்கள் வரிப்பணத்தில் ஓடும் அரசு கான்வாய் அதிகாரத்தின் தேவைக்கா அல்லது அதிகாரத்திற்கு குடும்ப உறுப்பினர்கள் அல்லாதோரின் நெருக்கமானவர்களுக்கா? மக்கள் எதிர்பார்த்தது மாற்றத்தை, கிடைத்தது மௌனமா? மக்கள் எதிர்பார்த்தது மாற்றத்தை, கிடைத்தது மௌனமா? உங்களை தலைவராக்க எங்கள் வாக்குகளை கொடுத்தோம், உயர்ந்த இடத்தில் அமர்த்தினோம். ஆனால் இன்று எங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமை இல்லாதவர் போல் இருப்பதாக மக்கள் எண்ணுகிறார்கள். உங்கள் பதில்? எல்லா மேடைகளிலும் கேள்வி நேரம் இருக்கிறது, மக்களாட்சியின் மேடையில் மட்டும் மக்களின் கேள்விகளுக்கு நேரம் இல்லையா? ஒவ்வொரு துறையிலும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், கொஸ்டினேர் நேரம் உண்டு. ஆனால் தலைவராக தேர்ந்தெடுத்த மக்களின் கேள்விகளுக்கு மட்டும் பதில் தேவையில்லையா? தலைவராக தேர்ந்தெடுத்த மக்களின் கேள்விகளுக்கு மட்டும் பதில் தேவையில்லையா? மக்கள் இன்னும் காத்திருக்கிறார்கள். இன்னொரு மேடையை அல்ல, இன்னொரு கோஷத்தை அல்ல, இன்னொரு விளம்பரத்தை அல்ல, இன்னொரு பிரம்மாண்டத்தை அல்ல, ஒரே ஒரு விஷயத்தை, பொறுப்புடன் கொடுக்கப்படும் பதில்களை. ஏனெனில் ஆட்சி என்பது மேடையில் நின்று கைகளை அசைப்பது அல்ல, மக்கள் முன் நின்று பதில் சொல்வது. மாற்று அரசியல் அதுவாகவே இருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன். நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால் தாழ்மையோடு அதை திருத்தி அதற்கான சரியான பதிலை கூறினால் நான் அதை அறிந்து கொள்வேன். நன்றி, வணக்கம்.